ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? 11/11/2025 சாட்டர்டே சரி ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ தாங்க இது. இன்றைக்கி டிட்டுவா புயல்னு சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்க. எங்கள் ஸ்கூலில் வேறு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன் இருந்தது. கடைசியில் கேன்சல் ஆயிடுச்சு. சரின்னு காலையில் ஹிந்தி ஹோம் டெஸ்ட் உட்காந்து எழுதிட்டு மத்தியானம் நல்லா பசி. என்னடா பார்த்தா ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி சூடாக நல்லா ஆவி பறக்க பறக்க ஒயிட் ரைஸ். டிட்டுவா புயல்னு வர சொல்லிட்டாங்களா, கவர்மெண்ட் லீவ் விட சொல்லிடுச்சு. ஒரே கிளைமேட்லாம் குளு குளுன்னு இருந்துச்சுங்க. மழை சடன்னு பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நல்லா சூடான ஒயிட் ரைஸ் போட்டு அது மேலே சூடான சுண்டல் கிரேவி அதுவும் ஊற்றிட்டோங்க. சுண்டல் கிரேவி எனக்கு எப்போயுமே ரொம்ப பிடிக்கும். அது சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். சுண்டல் கிரேவி இந்த சூடான ஒயிட் ரைஸ் மேலே ஊற்றியாச்சு. அடுத்து இன்றைக்கி 2 காய் வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. ஒன்று கொத்தவரங்காய் ஃப்ரை. கொத்தவரங்காவே எனக்கு பிடிக்காது, ஆனால் ஓகே இன்றைக்கி சரி சாப்பிடுவோமேன்னு சாப்பிட்டேன். ஒன்றும் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. நான் ரொம்ப எடுத்துக்கல, கம்மியாக எடுத்துக்கிட்டேன். கொத்தவரங்காய் ஃப்ரை. அதுக்கப்புறம் எண்ணெய் சுக்கா பொட்டேட்டோ ஃப்ரை. எண்ணெயில் நல்லா ஊறி போய் இருந்துச்சுங்க. எண்ணெய் சுக்கா பொட்டேட்டோ ஃப்ரையும் பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளோட லன்ச் மெனு அவ்வளோதானோ. எண்ணெய் சுக்கா பொட்டேட்டோ ஃப்ரை ப்ளஸ் கொத்தவரங்காய் ஃப்ரை ப்ளஸ் சுண்டல் கிரேவி ப்ளஸ் ஹாட் ஒயிட் ரைஸ். இது மூணுத்தையுமே இந்த கூலான கிளைமேட்டில் சாப்பிட்றப்ப செம்மையாக இருந்துச்சுங்க. வீடியோ பார்க்குற உங்களுக்கே டெம்ப்ட் ஆகுதுல்ல? நீங்களும் போய் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களை பக்கம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு சாரி. பாருங்கள் கிளைமேட் எவ்வளோ கூலாக இருக்குன்னு. சூடாக போகிறேன். பாய் கா.